வக்கீல் சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மர்டர் கேஸ் விஷயமா எனக்கு ஒரு தகவல் தேவைப்படுது. உங்களால அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? நீங்க எல்லா விஷயத்துக்கும் என்ன கூப்பிட மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தா மட்டும்தான் என்ன காண்டாக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ ப்ளீஸ் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இது என் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம். அதனாலதான் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கூட தெரியப்படுத்தாம இருந்தேன். ஆனா இதை இப்ப உங்ககிட்ட தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில. உங்க நம்பிக்கையை காப்பாத்துறது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த நான் ரொம்ப ரகசியமா டீல் பண்ணுவேன் மேடம். நீங்க எந்த வித தயக்கமும் இல்லாம என்கிட்ட தாராளமா சொல்லலாம். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி கேவலம் சொத்து காசுப்பட்டு என் அப்பாவை என் புருஷனே கொன்னுட்டாரு. அத கண்ணால பார்த்தனா எதை பத்தி யோசிக்காம என் புருஷனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். கோர்ட் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா சம்பந்தப்பட்ட எந்த ஞாபகமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக என் தம்பிங்களை கூட்டிக்கிட்டு நான் இங்க வந்துட்டேன். என் தம்பிங்களையும் எந்தவித கஷ்டமும் இல்லாம நான் நல்லபடியா வளர்த்துட்டேன். ஆனா இப்ப ரீசெண்டா எனக்கும் என் தம்பிகளுக்கும் நிறைய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையெல்லாம் ஏன் புருஷனாலேயோ இல்ல அவரை சேர்ந்தவங்களாலேயோ வருதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கோர்ட்ல என் புருஷனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவரை எப்ப தூக்குல போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களால அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? கண்டுபிடிச்சிடலாம். 20 வருஷ கேஸ்ங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் நான் கண்டுபிடிச்சிடறேன். உங்க ஹஸ்பண்ட் நேம், கொலை எங்க நடந்தது, எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எப்ப எஃப்ஐஆர் போட்டாங்க, எந்த கோர்ட்ல தீர்ப்பு வழங்கப்பட்டது, எந்த ஜெயில போட்டாங்க, இதெல்லாம் டேட் வரையா என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேடம். சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்ட் பேரு ஆறுமுகம். ஓகே. ஓகே மேடம், இன்னையிலிருந்து நான் விசாரணை ஸ்டார்ட் பண்றேன் மேடம். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா பண்ணுங்க. இப்போதைக்கு என் தம்பிங்களுக்கு கூட இது தெரிய வேண்டாம். தெரிஞ்சா தேவையில்லாத குழப்பங்கள் வரும். கண்டிப்பா மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். தேங்க்யூ. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். தம்பி, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். நானே உனக்கு எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டேன். எந்த பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இப்போ உங்க மாமா பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட பேசினா, நீங்களும் அதை தப்பா எடுத்துக்காம முறைப்படி அவங்க அம்மா அப்பா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இதுல நான் எதுவும் பெருசா பண்ணவே இல்லை. யாருக்கு யாருங்கிறதெல்லாம் கடவுள் போட்ட முடிச்சு அதுபடி எதுவும் நடந்துகிட்டு இருக்க, அவ்வளவுதான். உண்மையான வார்த்தை. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க ப்ளீஸ். நீங்களும் எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. என்ன பாதியில வச்சிட்டீங்க? இல்ல போதுமா, நாங்க கிளம்புறோம். வா மதன். தம்பி, 2 பேரும் சேர்ந்து நின்னு தட்டை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. இத பாருமா, எல்லார்கிட்டயும் சொல்ற மாதிரி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா இது உங்க வீட்டு கல்யாணம். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்த பந்தம் எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வாங்க. அதுக்காக தான் நிறைய பத்திரிகையை சம்மந்தி கிட்ட கொடுத்துருக்கோம். சரியா?
அம்மாடி கல்பனாவுக்கு நீ அக்கானாலும் மதனுக்கு நீ தங்கச்சிதா. அதனால கல்யாணத்துல நாத்தனார் முடிச்சு நீதான் போடணும். ஏன்னா அவனுக்கு அக்கா தங்கச்சின்னு யாருமே இல்ல. நாத்தனார் ஸ்தானத்துல இருந்து பண்ணுவல்ல? ஆ கண்டிப்பா கண்டிப்பா உங்க ஆசையை நான் நிறைவேற்றுவேன். ரொம்ப சந்தோஷம்மா. அப்புறம் சார் என்னம்மா இது? இப்பதானே தங்கச்சின்னு சொன்னேன், அதுக்குள்ள சாருன்னு கூப்பிடுற? மதன்னு பேர் சொல்லி கூப்பிடு. அப்புறம் மதன், கல்பனா ரொம்ப நல்ல பொண்ணு. எங்க சித்தி சித்தப்பாக்கு அவ ஒரே பொண்ணுங்கிறதுனால அவளை செல்லமா வளர்த்துட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது முன்ன பின்ன நடந்துக்கிட்டாலும் நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு அவளை நல்லபடியா பாத்துக்கணும். இத நீ சொல்லவே வேண்டாமா. அவன் தலையில வச்சு தாங்குவான். ஏன்னா கல்பனாவை அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஏன் நின்னுகிட்டே பேசுறீங்க? உட்காருங்க. இல்லப்பா பரவாயில்ல, இன்னும் ஒரு 4-5 இடத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்க கிளம்புறோம். என்னது, சாப்பிட்டுட்டு போலாம், என்ன அவசரம்? ஆமாங்க, ஒரு 10 நிமிஷத்துல சமைச்சிடுறேன். இது நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் சாப்பிடலாம். நாங்க கிளம்புறோம். அப்புறம் விஸ்வா, கல்யாணத்துக்கு நந்தினிய கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். நான் காத்துட்டு இருப்பேன். சரியா? வரேன்பா. வாங்க. வரேம்மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நினைச்சதை முடிச்சிட்டீங்க. நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு நீங்களும் தானம்மா காரணம். நீங்க சொல்ற தகவலை வச்சு நான் ரதி தேவி கிட்ட இருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாம ஆறுமுக அண்ணன் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை என்னால பழி வாங்க முடியுது. உங்க மாப்பிள்ள தானே நல்லா இருக்காரு. பின்னாடி இருக்காரு. வாங்க. அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள.
உங்க பொண்ணு உங்க நாக்க அறுத்துட்டு தான் சொன்னீங்க. அண்ணு கூட அதான் சொன்னாரு. ஆனா இப்ப பேசுறீங்க எப்படிமா? சொல்லுங்க அத்தை. என்னால இதை நம்பவே முடியல. எப்படி இது? என் பொண்ணு என் நாக்க அறுத்தது உண்மைதான். ஆனா அதுல நான் பேசுற சக்தியை முழுசா இழக்கல. காயம் ஆறுற வரைக்கும் என்னால பேச முடியாம தான் இருந்தது. ஆனா ராசாத்தி இனிமே என்னால பேசவே முடியாதுன்னு அவளாவே ஒரு முடிவு பண்ணிட்டா. அவ அப்படி நம்ப ஆரம்பிச்சது எனக்கும் நல்லதுன்னு தோணுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். கடவுள் என் நம்பிக்கையை வீணாக்கல. ராசாத்தி பத்தின உண்மையெல்லாம் உங்க கூட சேர்ந்து நானும் அந்த முதலாளி பிள்ளைங்க கிட்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் மாப்ள. மாப்ள என்ன மன்னிச்சிடுங்க மாப்ள. எவ்வளவு நல்லவரு நீங்க. உங்களுக்கு போய் என் பொண்ணை கட்டி வச்சு உங்க வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டேனே மாப்ள. யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத உங்களை என் பொண்ணு எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டா. அவ இப்படிப்பட்டவளா வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கருவிலேயே நான் அவளை அழிச்சிருப்பேன் மாப்ள. அவளால நீங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க மாப்ள. அவளை பெத்த இந்த பாவிய மன்னிச்சிடுங்க மாப்ள. ஐயோ அத்தை, என்ன அத்தை இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. பேசாம அதெல்லாம் மறந்துடுங்க அத்தை. அத்தை, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும். அதுக்கு கொஞ்ச நாள் பொறுத்துனுங்க அத்தை. அது வரைக்கும் நீங்க பேச முடியாத மாதிரியே நடிங்க. அம்மா, பெத்த பொண்ணாலேயே நீங்க பேச்சு இழந்துட்டீங்களேன்னு நினைச்சு இத்தனை நாளா நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப உங்களால பேச முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி இத நீங்க இன்னும் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். உங்க ரெண்டு பேருக்கும் என் பொண்ணு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. அந்த துரோகத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவளை பழி வாங்கி ஆகணும். அதுக்காக என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன் ஐயோ மாப்ள. அத்தை, என்ன இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இனி நீங்க சந்தோஷமா இருக்கணும். இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். சரி சொல்லுங்கம்மா, இப்ப அங்க என்ன நடக்குது? உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த ராசாத்தி ஒரு வக்கீல வர சொல்லியிருந்தா. அந்த ராசாத்தி ஒரு வக்கீல வர சொல்லியிருந்தா. அப்படின்னா அண்ணன் உயிரோட இருக்கிறத ரதி தேவி கண்டுபிடிச்சிருவாளா? அப்படி கண்டுபிடிச்சிட்டானா நமக்கு பெரிய ரிஸ்க் ஆயிடுமே. பதட்டப்படாத ரேவதி. என்ன பண்ணலாம்னு நம்ம பொறுமையா யோசிப்போம். சரிங்க அத்தை, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. யாராவது பாக்குறதுக்குள்ள நீங்க கிளம்புங்க. மாப்ள, இனிமேதான் நீங்க ரெண்டு பேரும் அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. அத்தை, நீங்க எதுக்கு அத்தை பயப்படுறீங்க? நம்மளை கண்டு பயப்பட வேண்டியவா அவ. நீங்க தைரியமா கிளம்புங்க. வரேம்மா. ஹலோ ஹலோ. ஏய் விஸ்வா, கிளம்பிட்டியா? எங்க இருக்க? இன்னும் இல்லப்பா, அந்த ரிவைஸ் கோட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் முடிக்கல. அது ரிவைஸ் கோட் கேட்டாங்களா? என்னது, இன்னும் ரெடி பண்ணலையா? டேய், இன்னைக்கு கிளைண்ட் மீட் இருக்குடா, தெரியும்ல? அது மட்டும் இல்லடா, அவங்க அட்வான்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. தெரியும், என்ன பண்றது? அவனுக்கு ரிவைஸ் கோட் மெயில் அனுப்பாம சைன் பண்ண முடியாது. இன்னும் 1 or 2 days வெயிட் பண்ணி தான் சைன் பண்ணும். என்னது, 2 நாளா? டேய், இன்னைக்கு விட்டா இந்த வாரத்துல வேற நல்ல நாளே இல்லடா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பஞ்சமி.
அதுவும் வளர்பிற பஞ்சமி. பஞ்சமி வளர்பிறையில நந்தினிக்கு வளக்காப்பு நடத்தணும்னு ஆசைப்படுறோம். ஹலோ ஹலோ ஹலோ, டேய் விஸ்வா, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு 7ஆம் மாசம் வளக்காப்பு செஞ்சே ஆகணும். விஸ்வா லைன்ல இருக்கியா? ஹலோ. அதனால கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டா அந்த வளையல் சத்தம் அவ வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தையோட காதுல ஒலிச்சு எல்லா உறுப்புகளையும் சுறுசுறுப்பாக்கி ஹலோ ஹலோ, டேய் லைன்ல இருக்கியா? விஸ்வா, டேய் ஹலோ. ஆ டேய் என்னடா சைலண்ட் ஆயிட்ட? இல்லை, நான் இங்கே காஸ்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நான் கூப்பிடுறேன். சரி, நான் பெசன் நகர் சைட் போயிட்டு வந்துடுறேன். நீ நேரா வந்துரு, ஓகேவா? ம். சரிடா, வச்சிடுறேன். பள்ளி ஐயர் இங்க காணோம். இங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்காரன்னு பார்த்து நான் கூட்டு வரேன். சரிப்பா. அம்மா ஏமா அழுற? முடியலடி, தாங்க முடியல. பெத்த பொண்ணுக்கு வளக்காப்பு கூட நடத்த முடியாத கையாலாகாதவளா இருக்கேன். அம்மா என்னம்மா பண்றது? விஸ்வா ரொம்ப நல்லவர் தான். ஆனா சூழ்நிலை தான் அவர் இப்படி பேச வச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம நந்தினிக்கு வளக்காப்பு பண்றோம்னு சொல்லும்போது விஸ்வா அதை வேண்டான்னு சொல்லவே இல்லையே. உங்க இஷ்டம் தானே சொன்னாரு. மாப்பிள்ளையோட அம்மா தப்பா எடுத்துப்பாங்கிறதுக்காகத்தான் அவர் அப்படி சொல்றாரு. இருந்தாலும் மனசு கேட்கலடி. என்னம்மா பண்றது? கஷ்டமா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம குடும்பத்தோட சாப்பு கேடு. அம்மா அப்பா பள்ளி வந்துட்டாரு. வாங்கம்மா. சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சாமி, என் பொண்ணுக்கு இன்னைக்கு வளகாப்பு நடத்தலான்னு இருந்தோம். சூழ்நிலை ஒத்து வரல. அதனால மாப்பிள்ளை பேர்லயும் பொண்ணு பேர்லயும் அர்ச்சனை பண்ணி இந்த மாலையும் புடவையும் அம்மனுக்கு சாத்தலான்னு வந்திருக்கோம். ஓஹோ, கொடுங்கம்மா. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. ஊர் கூடி வாழ்த்து சொல்லி உங்க பொண்ணுக்கு வளகாப்பு நடத்துறதுல கிடைக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆசீர்வாதத்தையும் இந்த அம்பாள் உங்க பொண்ணுக்கு கொடுப்பா. உங்க பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா குழந்தையை பெத்தெடுத்து அவ ஆத்துக்காரரோடையும் குழந்தையோடையும் தீர்க்காயுசா இருக்கிறதுக்கு இந்த அம்பாள் கருணை காட்டுவா. உங்க பொண்ணோட பேரு, மாப்பிள்ளையோட பேரு, ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுங்கம்மா. என் தங்கச்சியோட பேரு நந்தினி. மேஷராசி பரணி நட்சத்திரம். ஆமா, மேஷராசி பரணி நட்சத்திரம். அவர் பேரு விஸ்வா. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரானுபதி ஆவயோஹோ சர்வே ஜனானாம் குடும்பானாம் க்ஷேமதைரிய விரிவஜய ஆயுளாரோக்கியேஸ்வர்யானாபிவர்த்தர்த்தம் துர்கா பரமேஸ்வரியம்பிகா பரிபூர்ண கிருபா கடாச்சபலசித்யர்த்தம். ஓம் சர்வஸ்யாப்தே சர்வஹிதர்த்தே சர்வமேவதேனாப்னோதி சர்வம் ஜயதி. ஓம் யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மீ ரூபேண சம்ஸ்திதா நமத்தஸ்யை 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 நமோ நமः. ஓம் ஜாதவேதசே புனவாம சோமமராதியதோ நதः திவேதः ஷனः பர்குர்காணி விஸ்வானாவேவ சிந்தம் தரிதாதக்னிம் தாமக்னிவர்ணாந்தபஷாஜுலந்திம் வைரோஷனிம் கர்மபலேஷு துஷ்டாம்
துர்காம் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசுதரசே நமஹம்